வணக்கம் உறவுகளே, அருமையான இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய லோக்கல் டவுன் வெலிங்டன்லேருந்து விக்டோரியா நோக்கிய பயணமாக இருந்துச்சு. நார்மலாக நாங்கள் இடங்களுக்கு கார்லேயே நாங்கள் போகிறோம். பட் இந்த பயணம் வந்து நாங்கள் பொதுவான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் போகிறது எங்களுக்கு ஈஸியாக இருந்ததால், அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் நாங்கள் போகிறதுக்கு. அப்போ நாங்கள் ட்ரெயின்லேயே போயிருந்தோம். இந்த இடம் வந்து பாருங்கள், இது எங்களோட லோக்கல் சிட்டி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் எங்களோட சிட்டியை. இருந்தாலும் இந்த வீடியோலையும் காட்டுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி அதை செஞ்சுருக்குது. இதுதான் எங்களோட வெலிங்டன் லோக்கல் சிட்டி. இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த ரயில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவைட்டாக இருக்கும். அப்போ எங்களுக்கு போக்குவரத்தை மேற்கொள்கிறதுக்கு போயிட்டு வாரதுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும். அதால் நாங்கள் ரெயினில் போகலான்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியாக தான் நாங்கள் இதுக்கு போயிருந்தோம். இங்கே போகிறதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம் போகணும்னு சொல்லி பக்கிங்ஹாம் பேலஸ். அப்போ ஃபேமிலியாகவே நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள், இதில் தான் நாங்கள் இங்கே இன்னொரு ட்ரெயின் வரும் பாருங்கள். அதுதான் நாங்கள் போன ட்ரெயின். இந்த வந்து விட்டுருக்கு. இதுதான் நாங்கள் வெலிங்டன்லேருந்து விக்டோரியாவுக்கு போன ட்ரெயின். விக்டோரியான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வெரி ஃபேமஸ் பக்கிங்ஹாம் பேலஸ் தான். பக்கிங்ஹாம் பேலஸை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வாரதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது ட்ரெயின்லையும் வந்து 2 அண்டர் கிரவுண்ட் ஓவர் கிரவுண்ட் டியூப் யூஸ் பண்ணி வரலாம், அல்லது கார் இருந்தால் கார்லேயும் வரலாம். ட்ராவல் பண்ணி வாரதுக்கு ஈஸியான ஒரு பிளேஸாக இந்த இடம் இருக்குது. இந்த பில்டிங் வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பில்டிங்காக இருக்கிறதால எப்பயுமே வந்து சரியான பிஸியாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான். விசிட்டர்ஸ் வாரதும் போகிறதுமா இருப்பாங்க. அதால் வெரி பிஸி பிளேஸ்ன்னு இதை சொல்லலாம். இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ன்னு எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பக்கிங்ஹாம் பேலஸ், அதோட உண்மையான நேம் வந்து பக்கிங்ஹாம் ஹவுஸ்ன்னு தான் அது இருந்திருக்குது. அது எப்போ பில்ட் பண்ணி எப்போ கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் 1703ஆம் ஆண்டு டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம்ன்ற இதில் தான் அது கட்டப்பட்டு பக்கிங்ஹாம் ஹவுஸ்ன்னு சொல்லி அதை அழைச்சிருக்காங்க. ஆனால் அது காலப்போக்கில் எப்படி பக்கிங்ஹாம் பேலஸ்ன்னு சொல்லி மாறிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிங் ஜார்ஜ் III அவர் வந்து அதை வாங்கியிருக்காரு. 1761ஆம் ஆண்டு வாங்கின பிறகு தான் அதை வந்து பக்கிங்ஹாம் பேலஸ்ன்னு சொல்லி அதை அழைக்கிறாங்க. பக்கிங்ஹாம் பேலஸோட அரச நடவடிக்கைகள் அதுக்கு பிறகு தான் அரசபூர்வமாக அங்கீகாரபூர்வமாக எல்லா நடவடிக்கையும் அதுக்கு பிறகு தான் நடந்திருக்கு. இது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பாருங்கள் கார்டு இருப்பாங்க. அவங்க எப்பயுமே அந்த இடத்துல இருந்து எல்லா காரியங்களையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். நான் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். அதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், 2 பேர் முன்னுக்கு கார்டு எப்பயுமே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு 2 பேரும் அங்கே மாறி நடந்து போய் கொண்டிருக்கிற மாதிரி இருப்பாங்க. பக்கிங்ஹாம் பேலஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்மினிஸ்டர் சென்ட்ரல் லண்டனில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் ஜேம்ஸ் பார்க்குன்னு சொல்லியும் க்ரீன் பார்க்குன்னு சொல்லியும் 2 ஃபேமஸான 2 பார்க் இருக்குது. இதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும். ஏண்டா அது வந்து பாப்புலராக இருக்கிற பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க், அந்த 2 பார்க்கும் இருக்குது. இன்னும் பல விஷயங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ளே 775 ரூம்ஸ், அது இன்க்ளூட் 52 ரோயல் அண்ட் கெஸ்ட் பெட்ரூம்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து 188 ஸ்டாஃப் ரூம்ஸும் 78 பாத்ரூம்ஸும் 19 ஸ்டாஃப் ரூம்ஸும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலாக அவங்களுக்கான காரியங்கள் செஞ்சு கொள்றதுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போனால் சினிமா உள்ளுக்குள்ளே இருக்குது, தியேட்டர். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல், அவங்களுக்கு ஸ்பெஷலான ஸ்விம்மிங் பூல் உள்ளுக்க வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், டாக்டர், கிளினிக் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது என்று சொல்கிறாங்க. என்று சொன்னால் நார்மலாக வந்து ஒரு மன்னர் பரம்பரை, ஒரு அரச பரம்பரைக்கு நார்மலாக இந்த விஷயங்களாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எல்லாமே, அதுவும் லண்டனில் இருக்கிற கிங்குக்குன்னு சொன்னால், கிங்கோ குயினோ என்று சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கூட. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் கட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியதொரு லார்ஜஸ்ட் கார்டன் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கார்டனுக்கு நாங்களும் போய் பார்க்கலாம். நான் இன்னொரு இது புக் பண்ணி போட்டு அந்த வீடியோ நான் தெளிவாக கார்டனில் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். உண்மையாக ஆர்கானிக்காக சாப்பிட்றக்காண்டி அவங்க கார்டன் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வியூ பண்ணால் லண்டனை கூட இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வடிவாக பார்க்கக்குள்ள லண்டனையை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கிங்ஹாம் பேலஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 42
இந்த ரூம்ஸோடு சேர்த்து ஹெலிபேட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குளம் மாதிரி ஒன்று உள்ளுக்க வச்சுருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கைக்காண்டி. டென்னிஸ் விளையாட விருப்பம்னு சொன்னால் உள்ளுக்க டென்னிஸ் விளையாடுறதுக்கான டென்னிஸ் கிரவுண்டும் அவங்க பெருசாக வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்களாம் என்று சொல்லப்படுது. இவ்வளோ ஃபெசிலிட்டியை கொண்ட இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பில்டிங்காக இருக்கிறதால தான் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே எல்லா கண்ட்ரி பீப்புளும் லண்டன், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஈவன் எங்களோட கண்ட்ரி பீப்புள் எல்லாருமே இந்த இடத்துக்கு இங்கே லண்டன் வந்தாங்கன்னா இங்கே போகாமல் திரும்பி போக மாட்டாங்க. என்று சொன்னால் அரச நடவடிக்கைகளில் ஒழுங்கான முறையில் அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிற நாடுகளில் லண்டனும் ஒன்றாக இருக்கிறதால இந்த இடம் வந்து வெரி பாப்புலராக இருக்குது. சில நடவடிக்கைகள் வந்து இங்கிருந்து எடுக்கப்படுற நடவடிக்கை உலகம் ஃபுல்லாக கேட்கப்படுறதா கூட இருக்குது. நாங்கள் எல்லாம் அறிஞ்ச விஷயம்தான், எதுவும் இதில் புதுசாக நான் சொல்கிறதுக்குள்ள. இந்த பக்கிங்ஹாம் பேலஸில் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். அரசர்கள் இருக்கிற இடத்துல அவங்க எதுவும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் சீக்ரெட்டாக எஸ்கேப் ஆகிறதுக்கான பிளேஸ் வச்சுருப்பாங்க. அப்படியான ஒரு இடமும் இந்த பக்கிங்ஹாம் பேலஸுக்கு உள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. சீக்ரெட் டனல் புகை மாதிரி அவங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கான இது உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அவங்க அதையும் இந்த இடத்துல கிளியராக சொல்கிறாங்க. உண்மையில் இது ஒரு பாப்புலரான ஒன்று தான். இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கணும். இது வெளிப்புற தோட்டம் தான். இது நான் எடுத்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் உள்ளுக்குள்ளே அவங்களோட அந்த லார்ஜஸ்ட் கார்டன் மற்றும் ராயல் கலெக்ஷன் சொல்லி எல்லாம் இருக்குது. ரெண்டும் நான் காட்டணும்னு சொல்கிறேன். எனக்கு டைம் இல்லாதால் அதுக்கு போய்க்க முடியாமல் போயிட்டுது. நான் இன்னொரு வீடியோவில் டெஃபினட்டாக நான் அதை இதில் அப்லோட் பண்ணியே ஆகுவேன், வீடியோ செய்தே ஆகுவேன். செய்துட்டு நான் உங்களுக்கு அதை வீடியோவை நான் பதிவிறக்கம் செஞ்சு விட்றேன். இதில் இது மட்டும் வந்து வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் மோர் ஹிஸ்டாரிக்கல் வீடியோ, நேச்சுரல் வீடியோஸ், பாப்புலரான பிளேஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வர அப்லோட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ. இது மட்டும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். கண்டினியூவாக முடியும் மட்டும் இந்த வீடியோவை பார்த்து முடியுங்க. தேங்க்யூ.